வாழ்க வளமுடன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் இருந்தது. அந்த தென்னை மரத்தில் காக்கா கூடு கட்டியிருக்கு. பாருங்கள், இந்த கம்பியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இரும்பு கம்பி, அதாவது கட்டு கம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்டு கம்பி தான். ஒரு ஒரு பீஸாக பாருங்க, உடைய கூட முடியல. நான் வளைச்சி பார்க்குறேன், வளையதை தவிர உடையில. அப்படிப்பட்ட கட்டு கம்பியை எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோ தெரியல காக்கா. இவ்வளவு கட்டு கம்பி வச்சு ஒரு கூடு கட்டியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் வேறு இருக்குது. இந்த கூண்டு எங்கே இருந்ததுன்னா அந்த தென்னை மரத்து மேலே இருந்துச்சு. அது தேங்காய் அரைக்கும்போது கூட்டில் யாரும் இல்லை, காக்காலாம் முட்டைலாம் எதுவும் வச்சிடல, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு போல இருக்கு. தேங்காய் அறுக்கும்போது அந்த கூடு கீழே விழுந்துச்சு. இந்த கூண்டுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோவிலேருந்து 1 கிலோ வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு பல்வேறு இடத்துல இருந்து அந்த காக்கா எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்கு. பொதுவாக பறவைகள் வந்து ஓலை குச்சிகளையும் நார்களையும் வச்சு இந்த கூண்டு கட்டுறதை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வச்சு கட்டியிருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த வீடியோ. நன்றி. வாழ்க வளமுடன்.